சென்னையில் இரண்டாவது நாளாக போர் பாதுகாப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், எந்தெந்த பகுதிகளில் இந்த ஒத்திகையானது நடத்தப்படுது, என்னென்ன மாதிரியான ஒத்திகை எல்லாம் மேற்கொள்ளப்படுது? ஸ்ரீராம், குறிப்பாக தற்பொழுது இரண்டாவது நாளாக சென்னையில் இந்த போர்க்கால ஒத்திகை பயிற்சியானது நடைபெற்று வர்றதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மணலியில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் பெட்ரோல் தயாரிப்பு நிறுவனத்தில் தற்போது நேற்று ஏற்கனவே தீயணைப்பு வீரர்கள் பல்வேறு போர்க்கால அந்த பயிற்சிகள் வந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக இந்த போர்க்கால பயிற்சிகளில் தற்போது அந்த சைரன் ஒலிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து இந்த பகுதிக்கு வந்து விரைந்து வந்திருக்கிறாங்க. அதே போல இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு கமாண்டோ படையினர், தீயணைப்பு வீரர்கள், இது மட்டும் இல்லாமல் மீட்பு படையினர், இதே போல சிபிசிஎல்லுடைய சிறப்பு அதிகாரிகள் என்று பலரும் இந்த போர்க்கால பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு எப்படி நேற்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு கல்பாக்கத்தில் திடீரென்று தீவிரவாத தாக்குதலுக்கு உட்பட்டால் எப்படி மின்சாரத்தை துண்டிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் தீவிரவாதிகள் ஈடுபடுவார்களோ அதே போல குறிப்பாக எரிபொருளை வந்து தடுக்கக்கூடிய முயற்சிகளில் தீவிரவாதிகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தற்போது சென்னையினுடைய பிரதான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மணலியில சிபிசிஎல் மிகப்பெரிய ஒரு பெட்ரோலிய பம்பிங் வந்து இந்த பகுதியில் வந்து அமைந்திருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இது போன்ற ஒரு தாக்குதல் அல்லது ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை இந்த பகுதியில் வந்து ஏற்பட்டால் உடனடியாக இந்த பகுதியில் எந்த மாதிரியான போர்க்கால நடவடிக்கைகள், பயிற்சிகள் எடுக்கப்பட வேண்டும், குறிப்பாக விரைந்து வந்து இங்கே ஆம்புலன்ஸ் கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் உள்ளிட்ட பல நிகழ்வுகளை தத்ரூபமாக தற்போது செய்து காண்பிக்கிறார்கள். குறிப்பாக மற்ற இடங்களைப் போல, அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை காட்டிலும் இது போன்ற பெட்ரோலிய பகுதி அப்படிங்கிறது மிகுந்த ஒரு பாதுகாப்பு மிகுந்த பகுதியாக தற்போது கருதப்படுகிறது. இது 24 மணி நேரமும் தீயணைப்பு வீரர்கள் இதே பகுதியில் வந்து இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான பகுதியில் மேலும் கூடுதலாக தற்போது இந்த போர்க்கால பயிற்சிகள் எப்படி எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான தத்ரூப அந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. அதே போல இங்க பணியாற்றக்கூடியவர்களும் விரைவாக அவர்கள் எப்படி தங்களை வந்து இது போன்ற ஒரு சூழல்ல எப்படி தாங்கள் வெளியேற வேண்டும், எந்த பகுதியில் வந்து அவங்க வந்து வரணும், இது போன்ற அத்தனை நிகழ்வும் தற்போது தத்ரூபமாக இங்க வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளில் நேரடியாக பார்க்கலாம். தற்போது அலுவலகத்திலிருந்து அந்த சைரன் சத்தம் கேட்டதும் இந்த பகுதிக்கு வந்து தற்போது அவர்களுடைய அறிவுரைப்படி தற்போது அந்த பத்திரமாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவைப்படுகிறதோ உடனடியாக இந்த ஆம்புலன்ஸ் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு பிரம்மாண்டமான இந்த பெட்ரோலிய குழாய்கள், கச்சா எண்ணெய் குழாய்கள் அமைக்கப்பட்டிருப்பதனால இந்த பகுதியில் இது ஒரு பிரதானமான போர்க்கால பயிற்சியாக பார்க்கிறோம். இரண்டாவது நாளாக இந்த போர்க்கால பயிற்சியானது நடைபெறுகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா வேல்முருகன், இந்த போர்க்கால ஒத்திகையின் போது இந்த எவ்வளவு நேரம் இந்த ஒத்திகை தொடரும்? இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் என்ன சொல்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அறிவுறுத்தப்படுது? குறிப்பாக 2 விஷயங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து சொல்லப்படுகிறது. ஒன்று, இது போன்ற அபாயகரமான எச்சரிக்கை மணிகள் ஒலிக்கின்ற பொழுது அங்கே எப்படி உடனடியாக அந்த பகுதியிலிருந்து புறப்பட வேண்டும், அதே போல இந்த ஒலி சத்தம் கேட்ட பிறகு உடனடியாக தற்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள், பணியாற்றக்கூடியவர்கள் உடனடியாக எப்படி அவர்கள் வந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அதே போல பாதுகாப்பு வீரர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எவ்வளவு விரைவாக வந்து செல்ல வேண்டும், அதே போல தீயணைப்பு துறை வாகனங்கள் நீங்க நேரடியா நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அருண் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தீயணைப்பு வாகனம் வேகமாக தற்போது இந்த பகுதிக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பெட்ரோலிய பகுதிக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது அவர்கள் எவ்வளவு குயிக்கா வந்து ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது தீயணைப்பு வீரர்களுக்கான அந்த ஏற்கனவே அவர்களுக்கான பயிற்சி இருக்கும். அதை காட்டிலும் தற்போது ஒரு அசாதாரணமான சூழல் அப்படிங்கிறது இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதல் எப்பொழுது வேண்டுமானால் நடக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது குறிப்பாக இந்தியா முழுவதும் 240க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இதற்கான போர்க்கால ஒத்திகை பயிற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரத்திற்கு இந்த பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு இன்னும் சென்னையினுடைய பல முக்கியமான பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் போர் தாக்குதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பகுதிகளில்
இடங்களிலெல்லாம் இந்த போர்க்கால பயிற்சி என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று துறைமுகத்தில் நடைபெற்றதைப் போல தற்போது இன்று எண்ணூர் துறைமுகத்தில் நடைபெறுகிறது. அதே போல மணலில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலிய சிபிசிஎல் பகுதியில் தற்போது இன்று நடைபெற்று வருகிறது. நேற்று தினத்தில் அதிகமான இந்த நீர் பாய்ச்சி எப்படி தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி பத்திரமாக இருக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து காண்பித்தார்கள். அதே போல ஒரு தத்ரூப காட்சி தான் தற்போது வீரர்கள் உள்ளே அந்த விரைந்து செல்லக்கூடிய காட்சி, எவ்வளவு வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்கான அந்த பயிற்சியும் தற்போது எடுத்துக்கொள்கிறார்கள். வேல்முருகன், சென்னையில் 2வது நாளாக போர்க்கால ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. மணலியில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்தில் இந்த ஒத்திகை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.